நேர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக இப்போ அந்த வழக்குகள் எல்லாம் நீதிமன்றத்தில் போயிருக்கு. நீதிபதிகள் ரொம்ப காட்டமாக தங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது குறித்து தான் இன்றைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்பாக தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது நடந்த அந்த துயரச் சம்பவம் நமக்கு எல்லாமே தெரியும். 42 உயிர்கள் பலியாயிடுச்சு. இது சர்வதேச ஊடகங்களில் கூட இது செய்தியாக வெளிவந்திருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தேசிய அரசியல் தலைவர்களும் இதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போது இந்த வழக்கில் நீதிமன்றம் பல்வேறு காட்டமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு எல்லா கட்சிக்காரங்களும் ஓடி வந்து உதவி பண்ணியிருக்காங்க. ஆனால் தாவைக்கால இருந்து ஒருத்தர் கூட வரல, எல்லாருமே எஸ்கேப் ஆயிட்டாங்க. சரி, தாவைக்கா தொண்டர்களை விட்டுருங்க, கட்சியோட தலைவரும் நிர்வாகிகளும் கூட எந்த ரெஸ்பான்சிபிளும் இல்லாமல் எஸ்கேப் ஆயிட்டாங்க. நிச்சயமாக இந்த கட்சியினுடைய தலைவருக்கு எந்த தலைமை பண்பும் கிடையாது அப்படின்னு ரொம்ப காட்டமாக நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஜாமீன் கோரியிருக்கார். இப்போ இதில் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போயிட்டு இருக்க இந்த வழக்கில் நீதிபதிகளுடைய கருத்து என்னவெல்லாம் வந்து பிரதிபலிச்சிருக்கு, இது குறித்த விவரங்களை விரிவாக பார்க்கலாம். ஆனந்த், சொல்லுங்க. இப்போ நீதிபதிகள் தொடர்ச்சியாக சொன்ன எல்லா கருத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த புஷி ஆனந்த் விவகாரத்தில் புஷி ஆனந்த் என்ன சொல்லி ஜாமீன் கேட்டிருக்காரு அப்படின்னா, அந்த பர்டிகுலர் சம்பவத்தை நான் ஏற்பாடு பண்ணல, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அதை ஏற்பாடு செஞ்சவர் இன்னொரு நிர்வாகின்னு சொல்லி ஜாமீன் கேட்டிருக்காரு. அப்படி தான் கேட்பாரு. ஏன் விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டார் தெரியுமா? இந்த சம்பவம்லாம் முடிந்து நீங்கள் சொன்னீங்க, நீதிபதிகள் வந்து சொன்னாங்க எல்லா கட்சிக்காரங்களும் வந்தாங்க, விஜய் வரலன்னு. உண்மைதானே? மரண எண்ணிக்கை 10 தாண்டறதுக்குள்ளேயே விஜய் அவர் வீட்டுக்கு போயிட்டார். ஆதவ அர்ஜுன் அவர் வீட்டுக்கு போயிட்டார். புஷி ஆனந்த் வந்து எங்கேயோ போயிட்டார், எங்கே போனாருன்னே தெரியல. ஸோ மற்ற எல்லா கட்சியும் அங்கே இருந்தது. அதிமுக முன்னாள் அமைச்சர் அங்கே இருந்தார், ஏன் திமுக அமைச்சரும் அங்கே இருந்தார். எப்படி கரெக்டாக வந்தார், ஏன் வந்தாருங்கிறதெல்லாம் தனி டிபேட், அது தனியாக வச்சுப்பானா வந்தார். பிஜேபியிலேருந்து வந்தாங்க. சரி, இவ்வளவு இருக்குது, இதெல்லாம் இருக்கட்டும். விஜய் வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்ணக்கூடியது தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் வந்துடும், இந்த கல்வியில் பூந்துடும், அது பண்ணுறோம், இது பண்ணிடும், எங்களுடைய சித்தாந்த எதிரியே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பும் அந்த சேவா பாரதி அமைப்பும் அந்த சம்பவம் நடந்து எவ்வளவு சீக்கிரம் அங்கே போக முடியுமோ போய் அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த இறந்து போனவர்களுடைய சொந்தங்கள், அங்கே காயப்பட்டு வந்திருக்கிறவங்களுடைய சொந்தங்கள், அவங்களுக்கு தேவையான தண்ணீர், சின்ன சின்ன உதவிகள் அவங்களால என்ன முடியுமோ. ஆர்எஸ்எஸ் மாதிரி எத்தனையோ என்ஜிஓ, சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் அங்கே போய் வேலை செஞ்சது. ஆனால் விஜய் போல, விஜய் கட்சியிலிருந்து எந்த முக்கியமான தலைவரும் போல. இந்த இடத்துல எனக்கு மனசுக்குள்ள இயல்பா எழற ஒரு சந்தேகத்தை நான் கேட்கிறேன், சொல்லிடுங்க. 42 உயிர்கள் பலியாயிருக்கு. இப்போ இந்த சம்பவத்துக்கு காரணம் விஜய் தான் நினைச்சு விஜய் மேலையும் தாவேக கட்சிக்காரங்க மேலையும் மக்கள் வந்து ஒருவேளை தாக்குதல் நடத்தலான்னு பயந்து கூட அவங்க போயிருக்கலாம் இல்லையா? அந்த பயம் இருக்கிறவர் எப்படி தலைவராக முடியும்? விஜயகாந்த் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ நிகழ்ச்சிகள்ல அவர் இறங்கி போய் அந்த இடத்துல வந்து அந்த கூட்டத்தையும் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். பயப்படுறவர் எப்படி முதல்ல தலைவராக முடியும்? ஓடி ஒளிகிறவங்க எப்படி முதல்ல தலைவராக முடியும்? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதனால தான் அவருக்கு தலைமை பண்பில்லை, ஓடி ஒளிஞ்சாரு, தலைமை பண்பில்லைன்னு நீதிபதியே சொல்றாங்க. நான் சொல்லலை, ஆனந்த் சொல்லலை, நீதிபதிகள் சொல்றாங்க. நீதிபதிகள் பார்க்காத தலைவர்களா? அவங்களுக்கு தெரியாத வரலாறா? அப்போ ஏன் அவங்க அந்த மாதிரி சொல்றாங்கன்னா, அப்போ தலைவனாக இருந்திருந்தால் பிரச்சனை எங்க இருக்கோ அங்க தலைவன் இருப்பான். ஓடி ஒளிகிறவங்க தலைவன் கிடையாது, முதல் விஷயம். ரெண்டாவது, விஜய் வெளியிட்ட வீடியோ, அந்த வீடியோவில் எங்கேயாவது தெரிந்தோ தெரியாமலோ இந்த துயர சம்பவத்துக்கு நானும் ஒரு காரணம், என்னை மன்னிச்சிடுங்கன்ற ஒரு வார்த்தை இருக்கா? இல்லை. தெரிஞ்சோ தெரியாமையோ விஜய் ஒரு காரணம் தானே. திமுக கரூர்ல ஏன் நடந்தது? கரெக்ட். கரூர்ல இருக்கிற செந்தில் பாலாஜி மேல ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு, மக்களுக்கும் இருக்கு, அத்தனை அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு, இதுல மாற்று கருத்தே கிடையாது. அவருடைய பேக்ரவுண்ட், அவருடைய வரலாறு அந்த மாதிரி ஒரு மனிதாபிமானமற்ற பல முயற்சிகளை அவர் செய்தவர் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க அந்த இடத்துக்கு லேட்டா வந்தது மிக முக்கியமான காரணம் இல்ல. 6 மணி நேரம் டிலேவா வந்திருக்கீங்கல்ல. நீங்க வண்டியில வரும்போது உங்களுடைய அந்த பிரச்சார வண்டி கீழே பைக்கெல்லாம் போகுது, அதெல்லாம் ஏற்றி நீங்கள் நிப்பாட்டாமல் என்னன்னு கூட பார்க்காம ஸ்பீடாக விரைஞ்சி வந்து கூட 6 மணி நேரம் லேட்டுனா அது 6 மணி நேரம் எங்கே போனீங்க? உங்கள் மனசாட்சி, நீங்கள் ஒரு தலைவரங்கள்லாம் ஓரம் வைங்க, நீங்கள் ஒரு மனிதராக இருந்திருந்தா இந்த சம்பவத்துக்கு தெரிந்தோ தெரியாமலோ நானும் ஒரு காரணம், என்னை மன்னிச்சிடுங்கன்னு தானே நீங்கள் அந்த வீடியோவை ஆரம்பிச்சிருக்கணும். எடுத்த உடனே டிஎம்கே அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போது 42 பேர் இறந்து போயிட்டாங்க, இதை நம்ம எப்படியாவது அரசியலாக்கலாம், இதை நம்ம வந்து அரசியல் லாபத்திற்கு மாற்றலாங்கிற ஒரு மைண்டுக்கு ஒரே நாளில் உங்களால் வர முடியுது. அப்போ நீங்கள் தலைவரும் அல்ல, மனிதரும் அல்ல அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய நேர்களுக்கும் நீதிபதிக்கும் சந்தேகம் வருது. இப்படி ஒரு விஜய் தலைவராக இருக்கக்கூடிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எப்படி இருப்பாரு? பொதுமக்களை காவு கொடுத்தாச்சு. அடுத்தது இப்போ புஷி ஆனந்த் என்ன முயற்சி பண்றாரு? கட்சியினுடைய நிர்வாகியை காவு கொடுக்க பார்க்குறாரு.
எப்படி ஒரு ஜாமீன் கேட்குறாரு? எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, லோக்கலில் இருக்கிற எங்கள் கட்சிக்காரனை வேணா நீங்கள் என்ன வேணா, அவர் தான் பொறுப்பு, அவர் என்ன வேணா பண்ணிக்கோங்க, என்ன விட்டுடுங்க, எனக்கு பாண்டிச்சேரி போகணும், எனக்கு அங்கே பிஸ்னஸ் இருக்குது, நான் அதெல்லாம் பார்க்கணும், விஜயோடைய அடுத்த படம் வருது, போஸ்டர் ஓட்டணும், இந்த மைண்ட் செட்டில் புஷி ஆனந்த் இருக்காரு. ஸோ பொதுமக்களையும் கொண்டாச்சு, ஏற்கனவே ஒரு நிர்வாகி தற்கொலை பண்ணியாச்சு, இருந்தாலும் பரவாயில்ல அடுத்த நிர்வாகிகளையும் நீங்கள் கைது பண்ணிக்கோங்க, என்னை மட்டும் காப்பாற்றிக்கோங்கன்னும் போது தலைமை எப்படி இருக்கோ, தலைமைக்கு கீழே இருக்கிற 2ஆம் கட்ட தலைமையும் அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த கட்சியில் ரசிகர்களுக்கும் டிசிப்ளின் இல்லை, அந்த கட்சி தொண்டர்களுக்கும் டிசிப்ளின் இல்லை, அந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் டிசிப்ளின் இல்லை, 2ஆம் கட்ட தலைவருக்கும் டிசிப்ளின் இல்லை, தலைவருக்கும் டிசிப்ளின் இல்லை அப்படிங்கிறது 100% இங்கே நிரூபணமாகுது. கூட்ட நெரிசலுக்கு அப்புறம் தாவேக்கா நடந்துக்கிட்ட விதத்தை எல்லாம் நம்ம சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஒட்டுமொத்தமாக இதுலேருந்து ரெஸ்பான்சிபிள்லேருந்து கலண்டுக்க நினைக்கிறாங்க. 100% இதை வந்து எப்படி தங்கள் மீதான ஒரு சிம்பத்தியாக மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தாவேக்காவினுடைய ஒட்டுமொத்த ஐடிவிங்கும் வேலை செய்யுது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கரூர் இன்சிடென்ட் முடிஞ்ச உடனே அவங்க எடுத்த முதல் ஹேஷ்டேக் வி ஸ்டாண்ட் வித் விஜய். எவ்வளவு கேவலமான ஒரு ஹேஷ்டேக், எவ்வளவு கேவலமான ஹேஷ்டேக். உங்கள் ஒவ்வொருத்தர் மனசுலையும் மனிதாபிமானம் இருந்திருந்தா வி ஸ்டாண்ட் வித் தி கரூர் பீப்புள், இல்லாட்டி வி ஸ்டாண்ட் வித் தி விக்டிம்ஸ், கரூர் விக்டிம்ஸ்னு போட்டிருக்கணும். ஸோ சம்பவம் நடந்து இறந்து போனவங்க ரத்தம் உடம்புல காயறதுக்கு முன்னாடியே உங்களால் அரசியல் செய்ய முடியுதுன்னா அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய ஒரு மனிதாபிமானமற்ற அமைப்பாக தாவேக்கா இருக்கு அப்படிங்கிறது நிரூபணமாகுது. அந்த கோபம் தான் நீதிபதிகளின் வார்த்தைகள் மூலமாக தற்பொழுது பிரதிபலிச்சிருக்கு. நிச்சயமா மீண்டும் ஒரு முறை இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.